கொளத்தூர் அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா அப்படிங்கிறவங்க சிசிடிவி கேமரா சின்னத்தில் வந்து போட்டிட்டாங்க, வேட்பாளராக போட்டிட்டாங்க. இந்த போட்டியிட்டு 58 ஓட்டு வாக்குகள் பதிவாயிருக்கு எம் பூர்ணிமா அவர்களுக்கு. இதனால இந்த கொளத்தூர் தொகுதியில் வெரிஃபிகேஷன் ஆஃப் இவிஎம் அண்ட் விவிபேட் ஆக்சுவலாக இந்த நடக்கிறதுக்கான என்ன நோக்கத்துக்காக நடக்குதுன்னா இவிஎம் அண்ட் விவிபேட் வெரிஃபிகேஷனுக்காக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம். அதுக்கான லெட்டரும் எங்களுக்கு வந்திருக்கு, வர சொல்லியிருக்கிறாங்க. இது சார்பாக நாங்கள் வந்து 29ஆம் தேதி வந்து நாங்கள் மிஸ்ஸஸ் எம் பூர்ணிமா அண்ட் ரெப்ரசன்டேட்டிவா டாக்டர் ஜி மூர்த்தி டெக்னிக்கல் சம்பந்தமாக நான் இங்கே வந்திருந்தேன். நாங்கள் வந்திருக்கும்போது விவிபேட் அன்னைக்கு வந்து 2 விவிபேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க, இவிஎம் மிஷின் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவிபேட் ஸ்லிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த விவிபேட் ஸ்லிப்பு வந்து அந்த பெட்டி வந்து ஓப்பனாக இருக்கு, அதுக்குள்ள எந்த ஸ்லிப்புமே இல்லை. விவிபேட் ஸ்லிப்பு அந்த பெட்டிக்குள்ள எதுவுமே இல்லை. அதை சரி அது தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க, காட்டுவாங்கன்னு பார்த்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இவிஎம் மிஷினில் நமக்கு கண்ட்ரோல் யூனிட்ல நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு கவுண்ட் வருது பார்த்தீங்களா, ஒரு பர்டிகுலர் பூத்தில் வந்து இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு ஓட்டு, இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு ஓட்டு, இந்த வேட்பாளருக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது அப்படியே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகி விவிபேட் மிஷினுக்குள்ள அது ஸ்லிப்பாக விழுகும். அந்த ஸ்லிப்பையும் இவிஎம் மிஷினில் வரக்கூடிய ஓட்டு எண்ணிக்கையும் வெரிஃபை பண்ணும்போது தான் வெரிஃபிகேஷன் முழுமையாக அடையும். அப்போ அந்த விவிபேட் ஸ்லிப்பை வந்து இதுவரையும் 3 நாள் 29 நாங்கள் கேட்டோம். நாங்கள் யார்கிட்ட கேட்டோம்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸரையும் கேட்டோம், டெப்டி சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு மேடம் இருக்கா, அவங்ககிட்டையும் கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டால் அந்த விவிபேட் ஸ்லிப்பே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொன்னா நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் லெட்டர் கொடுத்தேன், அதை வாங்குறதுக்கு மறுத்துட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு கேட்டபோது அப்புறம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் விவிபேட் ஸ்லிப் அப்புறம் மறுபடியும் கேட்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். நாங்கள் தகவல் சொல்லும் பட்சத்தில் நான் வெயிட் பண்ணும்போது அவங்க வந்து தகவலே சொல்லலை. கேட்கும்போது நீங்கள் வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, விவிபேட் ஸ்லிப்பை வந்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க, அப்போ தான் காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தா இன்னைக்கு கையில் வாங்கிக்கிட்டாங்க ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் விவிபேட் வெரிஃபிகேஷன் வித் இவிஎம்ஸ். இது கேட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 2 டேலி ஆகணும். இதுவரையும் பார்த்தீங்கன்னா நேற்று வரையும் 6, இன்னைக்கு 2, 8 மிஷின் மூலியமா அவங்க வந்து வெரிஃபை பண்ணதில் 3 மிஷினில் வந்து மிஷினே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 5 மிஷின்லையும் அந்த 5 மிஷினில் இருக்கிற விவிபேட் ஸ்லிப்பை வந்து பிரிண்ட் அவுட் ஆன ஸ்லிப்பை வந்து காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது இதுவரையும் காட்டவே இல்லை, காட்டுறேன்னு தாமதிக்கிறாங்க. இது தாமதிக்கிறதுனால அப்போ வெரிஃபிகேஷன் ஆஃப் விவிபேட் வந்து இங்கே நடக்கவே இல்லை, இதுவரையும் நடக்கவே இல்லை. இது நடக்காதனால கொளத்தூர் கான்ஸ்டிடியூஷன்ல இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் அது வந்து முழுமையாக வந்து தவிர்க்கப்படுது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நான் கொடுக்குறேன் நான் இது சம்பந்தமாக. ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேர்ன்ட் மெமரின்னு சொல்லுவாங்க. இந்த பேர்ன்ட் மெமரியை வந்து அழிச்சிடுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் 2ல வந்து ப்ராசஸ் மார்க் போல் நடத்துறதுக்காக பேர்ன்ட் மெமரி அழிச்சிடுறாங்க. பேர்ன்ட் மெமரி அழிக்கும் போது ஏற்கனவே ப்ரோக்ராமபிள் மெமரி அழிஞ்சு போறதுனால புதுசா மெமரி இருக்கு, புதுசா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து ஓட்டிங் மார்க் போல் நடத்துறாங்க. அதனால எந்த பயனுமே இல்லை. ஸோ பேர்ன்ட் மெமரி அப்படியே தான் இருக்கணும். அதுலயே நம்ம என்ன பண்ணலாம், சப்போஸ் அதில் ஒரு 500 ஓட்டு விழுந்துருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த பேர்ன்ட் மெமரியிலேயே மறுபடியும் ஒரு 500 ஓட்டு நம்ம போட்டு பார்க்கலாம், மிஷின் அக்செப்ட் பண்ணும். அப்போ அது போடும்போது யார் யாருக்கு என்னென்ன ஓட்டு விழுகுதுங்கிற போது அந்த சோர்ஸ் கோட் இருக்கு பார்த்தீங்கன்னா பேர்ன்ட் மெமரியில், அதை வந்து நம்ம முழுமையாக நம்ம எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால பேர்ன்ட் மெமரி வந்து இவங்க அழிக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு. பேர்ன்ட் மெமரி மைக்ரோ கண்ட்ரோல் சிப்பில் வந்து அழிக்கிறாங்க, அது அழிக்கக்கூடாது. அது அழிக்காம மறுபடியும் அதில் நம்ம போலிங் பண்ணாதான் நமக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் இவிஎம் அண்ட் விவிபேட் தெரியும். இப்பயும் நான் வந்து இவரை அணுகி கேட்டேன், டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸரை வந்து அணுகி கேட்டேன். அவர் வந்து எனக்கு தகவல் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்.
கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் ஆஃப் விவிபேட்ஸ் பிரிண்டட் ஸ்லிப் வித் இவிஎம்ல போலான டேட்டா இது ரெண்டும் மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் இது வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு என்னோட டெக்னிக்கல் நாலேஜ் வச்சு நான் சொல்றேன் நான். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.